கூடுவாஞ்சேரி அருகே கன்னிவாக்கத்தில் கொசுவத்தியால் வீடு தீப்பிடித்து எரிந்ததில் 3 பேர் உயிரிழந்ததாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. 2.5 வயது பச்சிளம் குழந்தையான ஜெயஸ்ரீயும் உடல் கருகி உயிரிழந்தார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் கந்தன். முழு விவரங்கள். வணக்கம். கூடுவாஞ்சேரி அருகே கன்னியப்பம் பகுதியில் இரவு தூங்கிக் கொண்டிருந்த போது கொசுவத்தி ஏற்றி வைத்த நிலையில் கைக்குழந்தை உட்பட 3 பேர் தற்போது உயிரிழந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பாண்டூர் பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திபன். இவரது தனது மனைவி ஜெய் சித்ரா மற்றும் 2.5 வயது குழந்தையான ஜெயஸ்ரீ ஆகியோர் அழைத்துக் கொண்டு செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சி அருகே உள்ள கன்னியப்பன் பகுதியில் தனது அக்கா வீடு மகேஸ்வரி வீடு உள்ளது. அங்கு இரவு சென்றுள்ளார். அங்கு சென்றவுடன் மகேஸ்வரி தனது குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் குழந்தையை அழைத்துக் கொண்டு சாலையூர் அருகே தனியார் மருத்துவமனைக்கு சென்று விடுகிறார். இதனால் அந்த 3 பேரும் பார்த்திபன், குழந்தை மற்றும் மனைவி ஜெயஸ்ரீ 3 நபர்களும் அக்கா வீடான அந்த கன்னிவாக்கம் பகுதியில் இரவு தங்கி விடுகிறார். இந்த நிலையில் சிகிச்சை முடித்த பிறகு இன்று காலை பார்த்தபோது வீடு முழுவதும் புகை மண்டலமாகவே மாறியுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அவர்கள் படுத்திருந்த அந்த பெட்ரூமை எட்டி பார்த்தபோது 3 பேரும் தீயலால் கருகி இறந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர்கள் உடனடியாக மறைமலர் காவல் நிலையத்துக்கு புகார் அளித்தனர். புகாரின் பேரில் மறைமலர் தீயணைப்புத்துறையினர் விரைந்து 3 நபர்களையும் மீட்டு தற்போது அந்த செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். முதல் கட்ட விசாரணையில் இரவு தூங்கும் போது அந்த கொசுவத்தியை ஏற்றி வைத்து தூங்கியதாகவும் தகவல் வெளியாகி, இதனால் அந்த படுக்கறையில் இருந்த அந்த சுவிட்ச் பாக்ஸ் ஃபயர் ஆகி அந்த பால் சீலிங்கில் முழுவதும் பரவியதால் அந்த பால் சீலிங் முழுவதும் அந்த பெட்ரூமில் கொட்டிய போது அந்த 3 பேர் மூலம் அந்த பால் சீலிங் திரவம் விழுந்ததனால் இது ஃபுல்லாக அவர்கள் கருகி இறந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த இரவு நேரத்தில் இந்த ஃபயரால் அந்த 3 பேர் இறந்த சம்பவம் அந்த பகுதியில் ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது சம்பந்தமாக மறைமலர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.